புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பல ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த அரசின் மீது துறை சார்ந்த நிர்வாக சீர்கேடுகளை, ஊழல்களை தொடர்ந்து கூறி வந்தேன். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மத்திய தணிக்கை குழு, மாநில தணிக்கை குழு அதிகாரிகள் பத்திரிகை வாயிலாக சுமார் 29 கோடி ரூபாய் கடந்த ஆண்டு நிதியாண்டில் கையாடல், முறைகேடு, நிதி சீர்கேடுகள் நடந்துள்ளதாக அரசின் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 350 கோடிக்கு மேல் செலவினங்களுக்கு இல்லாத செலவு செய்து மக்களுடைய வரி பணத்தை புதுச்சேரி அரசாங்கம் வீணடித்துள்ளது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சட்டமன்றத்தில் டீ, பொக்கே மற்றும் டீசல் போன்ற செலவுகள் பல கோடி மக்களுடைய வரி பணத்தை இந்த அரசாங்கம் விரயமாகி உள்ளது. ஒவ்வொரு துறையிலுமே அரசு அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் துணையுடன் ஊழல் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு மத்திய தணிக்கை குழு அறிக்கை சமர்ப்பிச்சு உள்ளது. ஆளுநர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும். கடந்த 50 ஆண்டுகளாக தொடர்ந்து புதுச்சேரி மக்களுடைய வரி பணம் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இலவசம் மற்றும் பணம் இருந்தா தேர்தலை சந்திக்கலான்ட்டு சில பேர் தன்னுடைய சொத்துக்கள், பதவிக்காக சில பேர் இந்த அரசியலை தேர்ந்தெடுத்து ஒட்டுமொத்த மாநில வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறாங்க. நான் சொல்றேன், தேர்தலில் நீங்க சாமானியர்களை, புதியவர்களை தேர்வு செய்வதன் மூலம் புதுச்சேரியினுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். இன்னைக்கு பல்வேறு துறையில் ஊழல் நடந்தது. அரிசியே பார்த்தீங்கன்னா 2 மாசமா போடல, அதுலேயும் முறைகேடு. அரசாங்கம் மாறிக்குது. கடந்த 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் நிறைவு பெறுது. அரசாங்கம் தான் மாறிச்சே தவிர, ஆனால் கடந்த அரசாங்கத்தில் இருந்தவங்க அத்தனை பேருமே கட்சி மாறி இன்னைக்கு அதே தவற்றை, அதே ஊழலை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை புதுச்சேரி மாநில மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். சிறிய மாநிலம், அதிக நிதி, ஆனால் இன்னைக்கு அரசாங்கமே, மத்திய அரசாங்கமே இன்னைக்கு தணிக்கை குழு பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக கையாடல்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. 29 கோடி ரூபாய் மக்களுடைய பணம் கையாளப்பட்டு இருக்கிறது. இதற்கு புதுச்சேரி அரசாங்கம், முதல்வர் மக்களிடம் விளக்கணும். ஆனால் விளக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது சாதாரணமாக ஒரு நபர் ஒரு திருடு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் பண்ணால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் பல கோடி ஊழல் பண்ணுறாங்க. அதாவது மக்களுடைய வரி பணத்தை கொள்ளடிக்கிறாங்க. இவர்களை தண்டிக்கணும் அப்படின்னா வருகின்ற தேர்தல் அதுக்கு மக்கள் தண்டிப்பாங்கன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரிகள், அதே அரசு சார்ந்தவர்கள் தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு தவறுகளை செய்து மக்களுடைய வரி பணத்தை விரயம் பண்ணிக்கிறாங்க. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பாரத பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் அனைவருக்கும் வீடு கொடுப்போன்னு சொல்லி நானே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தில் டோக்கன் வாங்கி கொடுத்தேன். புதுச்சேரி மாநிலம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு 90,000 பேருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு இலவச வீடு வழங்குவதா நம்ம அறிவிப்பு வெளியிட்டோம். அவர்களுக்கு முறைப்படி பதிவு பண்ணி டோக்கன் கொடுத்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் ஒரு நபருக்கு கூட புதிய வீடுகள் வழங்கலை. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் சாதாரண தொழிலாளியாகிறாங்க, கூலி தொழிலாளியா. 10,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறாங்க. அவங்களுக்கு வீட்டு வாடகை, மின்சார வரி, வீட்டு வரி, கிட்டத்தட்ட வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி உள்ள மிகப்பெரிய மாநிலமாக இன்னைக்கு புதுச்சேரி மாநிலம் இருக்குது. தொழில்களை உருவாகாம மதுக்கடைகளை அதிகமாக உருவாக்கிய அரசாங்கம் இன்னைக்கு தனிநபர், கூலி தொழிலாளி இன்னைக்கு இந்த மாநிலம் முழுவதுமே சிரமப்படக்கூடிய நிலைமையில் இந்த அரசாங்கம் இருக்குது. அவனுடைய எண்ணம், அரசாங்கத்தினுடைய நிலைமை 10 கிலோ அரிசி கொடுத்துட்டா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கனவோட ஆட்சி நடத்தினுறாங்க. அவனுடைய பொருளாதாரமும், வாழ்வாதாரமும், வேலையும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. இந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் பதிவு பண்ணிக்கிறாங்க. இளைஞர்களுக்கு குறிப்பாக சொல்ல போனால் நம்ம ஐடி பார்க் கொண்டு வரோம்னு சொன்னோம். ஒரு ஐடி பார்க்கும் வரல, அதுக்கு மாறா ஐடி படித்தவங்கள மதுக்கடைக்கு
செல்லக்கூடிய சூழ்நிலையை இந்த அரசாங்கம் வந்து உருவாகி இருக்குது. ஏராளமான மதுக்கடைகளை திறந்த அரசாங்கம் புதிய தொழிற்சாலை அதெல்லாம் திறந்துக்குதா அப்படின்றத வந்து விளக்க முடியுமானா, ஒரு புதிய தொழிற்சாலை கூட புதுச்சேரியில் துவங்கலை. மாறா அண்டை மாநிலங்களுக்கு இந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு தொழிற்சாலைகள் வந்து இடம்பெயர்ந்தது. இன்றைக்கி நம்ம வந்து புதுச்சேரி மாநிலத்தை பற்றி நான் மட்டும் சிந்திச்சா பத்தாது, நீங்கள் எல்லாம் படித்தவங்களாம் கண்டிப்பாக சிந்திக்கணும். ஃபுல்லாக யார் அரசாங்கத்தில் இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க எதுக்கு வந்தாங்க, இன்றைக்கி இந்த 5 ஆண்டுகளில் இந்த மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சிக்குதா அப்படின்றது வந்து நான் சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லணும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம எல்லாம் அனைவரும் சேர்ந்து இணைந்து இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராடணும். முன்பு ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கம் தற்போதைய அரசாங்கம் இரண்டும் ஒரே மாதிரியான அரசாங்கம். ஏன்னா கடந்த 5 ஆண்டுகள் இருந்த அதே நபர்கள் தான் இதில் இருக்கிறாங்க. யாரும் புதிய நபர்கள் யாரும் வந்து இந்த அரசாங்கத்தில் இல்லை. மாற்றம் ஓணுன்ட்டு நம்ம வந்து ஆட்சி மாறினாலும் அதனுடைய சாராம்சம் கொள்கை எதுவுமே மாறாமல் காங்கிரஸ் சிந்தனை கொண்ட நபர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆட்சியில் இருக்கிறதுனால இன்றைக்கி கோயில் நிலத்துக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை, கொலைகள் வந்து அதிகம் நடக்கக்கூடிய மாநிலமாக மாறியது. கஞ்சா சாதாரணமாக அனைத்து பகுதியிலையும் வந்து புழங்கி உள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலம் வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாநிலமாக மாறி உள்ளது. இன்றைக்கி வாழத்தகுந்த மாநில பட்டியலில் புதுச்சேரி இடம்பெற்றுள்ளது. இதை வந்து மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அனைவரும் முயற்சி பண்ணணும். இன்றைக்கி மத்திய தணிக்கை குழுவினுடைய அறிக்கை அதிர்ச்சி அளிக்குது. ஆனால் தொடர்ந்து கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய தணிக்கை குழு தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகளை சுற்றி காட்டியும் அதை பற்றி அரசாங்கம் அலட்சியமாக இருக்குது. ஆளுநர் நடவடிக்கை எடுப்பார் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளது. இன்றைக்கி நான் வந்து பகிரங்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஊழல் மிகுந்த மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. அதை மாற்ற வேண்டும். ஆளுநர் அவர்கள் ஊழலுக்கு துணை போகாமல் இந்த மத்திய தணிக்கை குழு உள்ள அத்தனை குறைபாடுகளையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா 2026 தேர்தல் ஒட்டுமொத்தமாக இந்த மாநில மக்கள் ஒரு புதிய அரசு, ஊழலற்ற புதிய நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.